அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் தம்பையை பேசுகிறேன். இந்த சேனலோட முதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற ஒரு அரிதான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ இந்த வீடியோ நம்பர் 8 பார்க்குறோம். மொத்தம் 20 வீடியோ உள்ள இந்த சீரீஸில் 8வது வீடியோ வந்துட்டோம். நிறைய கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த 8வது வீடியோ வர்றது. என்னால் இது உங்களுக்கு கொடுக்க முடியுதேங்கிற சந்தோஷம் தான். ஏன்னாக்கா இதுக்கப்புறம் உள்ள இந்த 12 வீடியோவும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 8வது வீடியோவில் தெரியும். ஏன்னு வச்சுங்களேன், இதில் நான் சொல்ல போகிறது இதுவரை நீங்கள் கற்றுக்கிட்டதை பேஸ் பண்ணியே நீங்கள் 8வது வீடியோ கற்றுக்கலாம். அதனால் இதுக்கு முன்னாடி இந்த 7 வீடியோவில் 1-2 பார்க்கலன்னா கூட நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. 7 வீடியோவும் பார்த்ததுக்கு அப்புறம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோ ஆரம்பத்துலேயும் நான் சொல்கிறது தான். இதுக்கு முதல் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு 8வது வாக்கிய அமைப்பு வீடியோ நம்பர் 8 நீங்கள் வரலாம். நம்ம இந்த வாக்கிய அமைப்புக்குள்ளே போகலாம். இந்த வாக்கிய அமைப்போட பேர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த ஸ்ட்ரக்சர், இந்த அமைப்பை மட்டும் நீங்கள் பாருங்களேன். ஐ ஹேட் பீன் ரைட்டிங். ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் எப்பொழுதும் போல போட்டுங்க. நான் பாருங்கள், தமிழில் பாருங்கள். நான் எழுதி கொண்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக பாஸ்ட்டில் நான் ஒரு 10 மணி நேரம் எழுதிக்கிட்டு இருந்தேன்ப்பா. முந்தா நாள் ஒரு 10 மணி நேரம் ஒரு பெரிய லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்தேன். 10 மணி நேரம் எழுதிக்கிட்டே இருந்து அப்புறம் தான் முடித்தேன். பாருங்கள், ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் 8 hours ஆன் டே பிஃபோர் எஸ்டர்டே. டே பிஃபோர் எஸ்டர்டே நான் 8 மணி நேரம் எழுதிட்டு அதெல்லாம் விட்டுருங்க. நான் இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் பாருங்கள். ஐ ஹேட் பீன் ரைட்டிங் ஃபார் 8 hours. நான் எழுதிக்கொண்டே இருந்தேன். ஐ ஹேட் பீன் சீயிங் தட் மூவி ஃபார் 4 hours. 4 பெரிய படம்பா பார்த்துக்கிட்டே இருந்தேன்ப்பா ஃபுல் படத்தை. ஐ ஹேட் பீன் சீயிங் தட் மூவி. ரைட் நவ் இப்போ என்ன நீங்கள் வரும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். ஐ ஹேட் பீன் சீயிங், ஐ ஹேட் பீன் ரைட்டிங். ரைட், நான் பார்த்து கொண்டே இருந்தேன், நான் எழுதி கொண்டே இருந்தேன். வி ஹேட் பீன் சீயிங். இதில் என்ன தெரியுங்களா, ரொம்ப சிம்பிள். அந்த 7 வார்த்தைகள் பார்ப்பீங்களே, என்ன அந்த 7 வார்த்தைகள்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இது எல்லாமே அந்த 7 வார்த்தைகளில் எதுவுமே மாறாதுங்க. இதுதாங்க ரொம்ப சிம்பிளானது. இது என்ன அப்படின்னா, பாஸ்ட்டில் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் நடந்து ரொம்ப நேரம் கழித்து முடிகிறது தான் இது. ஐ ஹேட் பீன் சீயிங், ஐ ஹேட் பீன் ரைட்டிங். வி ஹேட் பீன் ரைட்டிங், யூ ஹேட் பீன் ரைட்டிங், யூ ஹேட் பீன் ரைட்டிங், ஹி ஹேட் பீன் ரைட்டிங், ஷி ஹேட் பீன் ரைட்டிங், இட் ஹேட் பீன் ரைட்டிங், தே ஹேட் பீன் ரைட்டிங். தமிழில் அதே ஏற்ற இறக்கத்தோடு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நான் எழுதிக்கொண்டே இருந்தேன், நீ எழுதிக்கொண்டே இருந்தாய். இந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது அவ்வளோ நேரம் எழுதுறேன். நீ எழுதிக்கொண்டே இருந்தாய், நீங்கள் எழுதிக்கொண்டே இருந்தீர்கள், அவன் எழுதிக்கொண்டே இருந்தான், அவள் எழுதிக்கொண்டே இருந்தாள், அது எழுதிக்கொண்டே இருந்தது, அவர்கள் எழுதிக்கொண்டே இருந்தார்கள். அதே தான் ஐ ஹேட் பீன் சீயிங் த மூவி. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்ப்பா, படம் முடிஞ்ச மாதிரியே இல்லை, போயிட்டே இருந்தது. ஐ ஹேட் பீன் சீயிங் தட் மூவி. நான் பார்த்து கொண்டே இருந்தேன், நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம், நீ பார்த்து கொண்டே இருந்தாய், நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீர்கள், அவன் பார்த்து கொண்டே இருந்தான், அவள் பார்த்து கொண்டே இருந்தாள், அது பார்த்து கொண்டே இருந்தது, அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள், ரமேஷ் பார்த்து கொண்டே இருந்தான், ரமேஷும் மகேஷும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இப்போ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஐ ஹேட் பீன் சீயிங். நான் திருப்பி சொன்ன மாதிரி, வி ஹேட் பீன் சீயிங், யூ ஹேட் பீன் சீயிங், தே ஹேட் பீன் சீயிங். இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்பர் 8 சொன்னேன். நீங்கள் ஒன்று பார்த்துருக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி உள்ள 7 வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த 4th வீடியோ 4, 8, 12, இந்த 4th வீடியோலேருந்து ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துடலாம். அங்கே ஐ ஹேட் பீன் சீயிங், அங்கே ஐ ஹேவ் பீன் சீயிங்னு சொல்லியிருப்பீங்க, அந்த ஹேடாக மாற்றிருப்பீங்க. இங்கே ஹேடு பீன், அங்கே ஹேவ் பீன். 4, 8, 12. ஸோ இந்த ரொம்ப ஈஸியாக இதை கிளாஸ் வகைப்படுத்தலாங்க. இந்த வகைப்படுத்தினா ரொம்ப ஈஸியாகிடும். இந்த 4லேருந்து ஈஸியாக 8 கொண்டு வரலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்பர் 4லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை நீங்கள் கொண்டு வரலாம். அதனால தான் நான் சொல்கிறது, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாகிடும். இந்த வீடியோ மட்டும் நீங்கள் தனியாக பார்க்க வேணாம், அதோடு சேர்த்து பார்க்குறப்ப இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம முதல் வகையை நம்ம பார்த்துட்டோம், ஐ ஹேட் பீன் சீயிங். இதில் நம்ம வழக்கமாக 2வது வகையெல்லாம் சொல்லுவோம், நாட் போடுவோம். எதில் போடணும்? இந்த ஹெல்பிங் வெர்புக்கு ஹேடு, 2வது ஹெல்பிங் வெர்பு பீன் இருக்குது, 2த்துக்கும் நடுவில் போட்டிருக்க முடிஞ்சிடும். ஐ ஹேட் பீன் சீயிங்கை ஐ ஹேட் நாட் பீன் சீயிங், அதாவது ஐ ஹேட் பீன் ரைட்டிங், நான் எழுதிக்கொண்டே இருந்தேன், நான் எழுதிக்கொண்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஐ ஹேட்
not been seeing. I had not been writing. அந்த ஹேடுக்கும் பீனுக்கும் நடுவில் அந்த நாட்டை போடணும். அந்த ஸ்க்ரீனில் வர்றப்பையும் நீங்கள் கவனமாக பார்த்துங்க. முன்னாடி நோட்ஸ் எடுத்துருப்பீங்க முதல் வகையில், இது ரெண்டாவது வகையில் நோட்ஸ் எடுக்கிறப்ப தெரியும். சும்மா அந்த நாட்டை போட வேண்டியதான். We had not been seeing. You had not been seeing. You had not been seeing. நீ பார்த்துக்கிட்டே இருந்ததில்லை. He had not been saying. அவன் பார்த்துக்கிட்டே இருந்ததில்லை. She had not been seeing. It had not been seeing. They had not been seeing. Ramesh had not been seeing. Suresh has not been seeing. Ramesh and Suresh had not been seeing. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தாங்க. இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். இத்தனை வீடியோ 7 வீடியோ பார்த்துட்டு 8வது வீடியோன்னா மூணாவது வகை நேரம் தெரிஞ்சிருக்கும். இது கொஷின் தான் மூணாவது வகை. அது எப்படி கொஷின் பண்ணுறதுன்னு தெரியும். அந்த ஹேடு மட்டும், இந்த மொதல் சப்போர்ட்டிங் வெர்பை மட்டும், அந்த ஹேடை மட்டும் எடுத்து வெளில விடுங்க. Had I been seeing, had I been writing. நான் எழுதிக்கிட்டே இருந்தேனா, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேனா. Had I been seeing, had we been seeing, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோமா? அப்படி இல்லையே, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோமே, அப்படியெல்லாம் கிடையாது. அதேமாதிரி had you been seeing, நீ பார்த்துக்கிட்டே இருந்தாயா? had you been seeing, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா? had he been seeing, அவன் பார்த்துக்கிட்டே இருந்தானா? had she been seeing, அவள் பார்த்துக்கிட்டே இருந்தாளா? had it been seeing, அது பார்த்துக்கிட்டே இருந்ததா? பாருங்கள், ரொம்ப அருமையாக வருது. பார்க்கறதுக்கு வேணால் நிறைய சென்டென்ஸ் இருக்க மாதிரி தெரியலாம். திருப்பி ரிப்பீட் ஆகிறதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மூணாவது வகை. இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 8வது வாக்கிய அமைப்பில் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். 7வது வாக்கிய அமைப்புலையும் அதை பார்த்துருப்பீங்க. எதுவுமே மாறலை. பாருங்கள், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா பாஸ்ட்டுக்கு பாஸ்ட்டு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் கண்டினியூஸுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு பாஸ்ட்டு, பழைய பாஸ்ட் இருக்குது. மாற்ற முடியுமா? பாஸ்ட்டையே மாற்ற முடியாது. பாஸ்ட்டுக்கு பாஸ்ட்டை மாற்ற முடியுமா? எதுவுமே இந்த பாஸ்ட்டை மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் இங்கே உள்ள சப்போர்ட்டிங் வெர்பு மாறவே மாறாது. ஹேட் பீன் அப்படியே உட்காந்துருக்கும். ஹேட் பீன் ரைட்டிங்னா அப்படியே இருக்கும். ஸோ இந்த பாஸ்ட்டுக்கு பாஸ்ட்டுங்கிறது மாற்றவே முடியாது. பாஸ்ட்டு மாற்றவே முடியாதுங்கிற மாதிரி இந்த பாஸ்ட் டென்ஸில் வர்ற வேர்ட்ஸை மாறாது, அப்படியே இருக்கும். அதனாலேயே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். had Ramesh and Mahesh been seeing, right? had Ramesh been seeing, had Suresh been seeing, எப்படி வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். அந்த had been seeing மாறவே மாறாது. look at this past tenseல நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எதுவுமே பெருசாக மாறாது. அது ஆங்கிலத்தில் அவ்வளோ ஈஸி. அந்த ஹேட் பீன் ரிப்பீட் ஆகுது. டெஃபினட்டாக இதை ஒரு வாட்டிக்கு, நான் முன்னாடி சொல்கிற மாதிரி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்குறப்ப நோட்ஸ் எடுங்க, கம்பேர் பண்ணுங்கள். இந்த 3 வகையை தனியாக பிரித்து எழுதிக்கிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாக்கியம் அமைக்கிறது அவ்வளோ சுலபமாயிடும். என்கிட்ட திருப்பி எல்லோரும் கேட்குறது, வாக்கியத்தை அமைக்க முடியலன்னு. பாருங்கள், 8 டைப்பு வாக்கியம். ஒவ்வொரு டைப்லேயும் 3 வகை வேறு பிரித்தோம். 4 வகை இருக்குது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட்டில். 8 3 24 26 டைப்பு நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அதில் அந்த 7 வார்த்தைகள், அருமையான அந்த 7 வார்த்தைகள், அட்டாச் வேறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு டெக்னிக் இது, ஒரு மெத்தட் இது. நீங்கள் மட்டும் 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுவீங்க. இவ்வளவு தானான்னு தெரியும். நான் இந்த 12 டென்ஸ் 8 வாய்ஸும் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த 20 வீடியோவும் கண்டினியூஸாக பாருங்கள். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிச்சயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அதே சமயத்தில் உங்களுக்கு 8 வீடியோ முடிஞ்சிடுச்சு. ரொம்ப முக்கியம், 9வது வீடியோ விரைவிலே வரும். அந்த 9வது வீடியோ உங்களுக்கு வரணுன்னா பெல் ஐக்கானை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 9வது வீடியோவில் விரைவில் சந்திப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம், 8 வீடியோ நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 12 வீடியோ இருக்குது. இந்த வாக்கிய அமைப்பில் ரொம்ப நெருங்கிட்டோம். கூடிய விரைவில் சந்திப்போம்.